எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா சாதத்துக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இந்த மாதிரி திக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும் கிரேவி. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கிரேவியோடு தொட்டு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குக்கரில் ஒரு 2 கேரட்டு 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். கேரட்டு உருளைக்கிழங்குக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன். தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடலாம். மூணு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு அரை மூடி தேங்காய்க்கு பாதி சைஸு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை பாருங்கள், ஒரு 5 முந்திரி எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு 1 டீஸ்பூன். இது கூடவே கசகசா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பாருங்க. 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. ஒரு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு, சோம்பு 1/4 டீஸ்பூன், ஒரு வெங்காயம் பெரிய சைஸு, 2 பச்சை மிளகாய். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், அரை மூடி தேங்காயில் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி ஒரு தக்காளியை அரைச்சிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது நல்ல காரம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டு. நல்லா மசாலா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், அரை டம்ளர் தண்ணி இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தூள் உப்பு ஏற்கனவே காயில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போது இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அப்படியே மூடி வைக்க ஒரு 3 நிமிஷம். இங்கே பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுத்து. தீ வந்து சிம்மில் வச்சுருங்க. நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையை அப்படியே சேர்த்துருங்க. பாருங்கள், எல்லாமே சேர்த்துருக்கேன். இந்த ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக விட்டுங்க. கிரேவின்றதால கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுது. இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் மிதமான அனல்லே இருக்கட்டும். தேங்காய் சேர்த்துக்கிறதால கொதிக்கக்கூடாது. இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுத்து. மல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான உருளைக்கிழங்கு கேரட்டு கிரேவி சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிரேவி ரெடி. நல்ல மனமாக கமகமன்னு வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கிரேவிக்கு சப்பாத்தி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.